அனைவருக்கும் வணக்கம். பருவ காலங்களுடைய மாற்றத்தில் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். பறவைகள், விலங்குகள் இதனுடைய வாழ்வாதாரம் மாறிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் நல்லதுக்கா அல்லது கெட்டதுக்காங்கிறத நம்ம உணர வேண்டும் என்பதற்காக அந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன். சமூக ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு யோசனை சொல்லணும் அல்லது தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த நான் காணொலியை பதிவிடுகிறேன். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மயில் இருக்குல்ல, இந்த பீகாக், அதை இந்த மயில் ரெக்கை எங்கேயாவது கிடைக்கும். அது கடையில் கூட சில இதில் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து புத்தகத்துக்கு இடையில வச்சு இது மயில் குட்டி போடும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான வெள்ளந்தித்தனமான ஒரு எண்ணங்களோடு நாங்கள் வாழ்ந்த காலம் உண்டு. அதே நேரத்தில் மயில்களை நம்ம நேரடியாக பார்க்கணும்னு சொன்னால் மிருக காட்சி சாலைக்கு தான் நம்ம போகணும். ஜூ என்று சொல்லப்படுகின்ற மிருக காட்சி சாலைக்கு தான் போய் பார்க்கலாம். அது எல்லாருக்கும் அந்த காலத்தில் வாய்ப்பு இருக்காது. அதே நேரத்தில் சினிமா படங்களில் நம்ம மயில்களை நடிக்க வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கோம். அதே இல்லாட்டா பாட புத்தகத்தில் இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மலை சார்ந்த வாழ்விடமாக கொண்ட அந்த மயில்கள் இப்போ நெய்தல் நிலம், கடல் சார்ந்த பகுதிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்குது பார்த்தங்க. நேற்று ஒரு யதார்த்தம் ஒரு சின்ன கிராமம், இந்த கடல் சார்ந்த ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போ மத்தியானம் 1 மணிங்க கத்திக்கிட்டே இருந்தது. அது ஒரு சாதாரண வயல்வெளி. அங்கே போய் பார்த்தாக்க ஒரு 10 மயில்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ சாப்பிடுது, ஆனால் கத்திக்கிட்டே இருக்கு. இந்த வாழ்வாதாரத்தினுடைய அமைப்பு மாறிய காரணத்தால் அதனுடைய வாழ்வாதாரம் எங்கன்னா குறிப்பாக மலை சார்ந்த இடம் இருந்ததால இப்படி மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறை வந்ததுக்கு காரணம் என்ன என்பதை ஆராய வேண்டும். ஏன்னா கட்டமைப்புகள், இயற்கையினுடைய கட்டமைப்புகள் மாறுகின்ற பொழுது மனித சமுதாயத்துக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் என்பதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன். இயற்கை ஆர்வலர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். காரணம், அதனுடைய வாழ்வாதாரம் இங்கே இப்போ நீங்கள் யானைகளுடைய வழித்தடத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டதுனால மனிதர்களுக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சுது, எவ்வளோ அது தீங்கு செய்யலை, மனிதர்களை தாக்கியதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனுடைய வழித்தடத்தில் அதை வாழ விடாமல் இருந்ததுனால தான் அது மாதிரியான நிலைமைக்கெல்லாம் நம்ம தள்ளப்பட்டோம் என்பது காரணத்தால் தான் இந்த காணொலியை இந்த மயில்களுடைய வாழ்விடம் எப்படி மாறியது என்பதை தெளிவுபடுத்த ஆர்வலர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் தான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.